கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதை தொடர்ந்து தியானிக்கலாம். 119வது சங்கீதம் 161 168 வரை. பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. என் இருதயம் உம்முடைய வசனத்துக்கே பயப்படுகிறது. மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன். உம்முடைய வேதத்தையும் நேசிக்கிறேன். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும். அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி அப்பா. இந்த வாரத்துக்கு ஆவியானவர் கொடுத்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் பேசுவீராக. ஒவ்வொருவரும் பல்வேறு தரப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறாங்க. ஆவியானவர் ஒருவரே. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வார்த்தைகள் பரலோகத்திலிருந்து வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 163வது வசனம். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன். உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். பொய் இருக்கவே கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று இயேசுவானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். அதே அதிகாரத்தில் 104வது வசனத்தை வாசிக்கலாம். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை உணர்த்தக்கூடியதாய் இருக்கிறது. வசனம் உணர்த்தக்கூடியதாய் இருக்கிறது. ஆவியானவர் நம்மை உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். உம்முடைய கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். தாவீது அரசன் நாத்தான் தீர்க்கதரிசியினால் எச்சரிக்கப்பட்ட போது அவர் கர்த்தருடைய வார்த்தையை உணர்ந்து அவர் பாவத்திலிருந்து வெளியேற கர்த்தர் கிருபை செய்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களை உணர்த்துவாரேயானால், இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று உணர்வீர்களேயானால், நான் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறேன். தாவீதை போல ஆவியானவர் நம்மை உணர்த்துகிற போது
கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும். தாவீது பச்சை பாலுடன் பாவம் செய்த போது நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்துகிறார். அப்பொழுது அவர் உணர்வடைந்து 51வது சங்கீதத்தை எழுதுகிறார். 51வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். பாருங்க எப்படி சொல்றாருன்னு. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். தாவீது நினைச்சாரு, எல்லாத்துக்கும் மறைச்சாச்சு. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது. நான் பாதாளத்தில் சென்று படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன். நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் கர்த்தாவே உம்முடைய கண்களுக்கு மறைவாய் நான் எங்கே போவேன் என்று தாவீது அரசன் சங்கீதத்திலே சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால் துணிகரமான பாவங்களை நாம் செய்யாதபடி விட்டு விலகுவோம். தாவீது அவர் நினைத்தார், எல்லாருக்கும் மறைச்சாச்சுன்னு நினைச்சாரு. ஆனா கர்த்தருக்கு என்ன செய்யல, மறைக்க முடியல. ஆவியானவர் நம்மை உணர்த்துகிற போது நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துக்கு கடந்து வரலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதிலே வாசிக்கலாம். 24வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்களுடைய சொல்லை கேட்டேன். அதே அதிகாரத்திலே 1, 2, 3, 4 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களை வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னான். அடுத்த வசனம். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூத ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார். இந்த அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பிரயாணப்படுகிற வேளையிலே அவர்கள் வழிமறித்த செய்கையை நான் மனதில் வைத்திருக்கிறேன்.
ஆனபடியினால் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்லுகிறார், சவுல் அரசனே, நீங்க போய் அமலேக்கியர் எல்லாத்தையும் அழிச்சிருங்க, இரக்கமே பார்க்காதீங்க, சிறு பிள்ளைங்க, குழந்தைகள், புருஷர், ஸ்திரீகள் எல்லாரையும் அழிச்சிரு, ஆடு மாடு எல்லாத்தையும் அழிச்சிரு. இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆனா பாதி கீழ்ப்படிஞ்சான், பாதி கீழ்ப்படியல. முதல் தரமான ஆடு மாடுகளை எடுத்து வச்சுக்கிட்டான். ஒன்றுக்கும் உதவாத நொண்டி ஆடுகளை அவன் பலியிட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிற பொழுது இந்த ஆடு மாடுகளின் சத்தங்கள் கேட்கிறதே என்ன என்றான். சவுல் அரசன் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், இது பலி செலுத்த நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீ. 24வது வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். சவுல் அரசன் சாமுவேல் தீர்க்கதரிசியை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தையை மீறினதினால் பாவம் செய்தேன். கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் நான் மீறினதினால் பாவம் செய்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒத்துக்கொள்ளுகிறார். சவுல் அரசன் ஒத்துக்கொள்ளுகிறார். பாதி கீழ்ப்படிஞ்சாரு, பாதி கீழ்ப்படியல. முதல் தரமானவைகளை எடுத்துக்கொண்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி பலி செலுத்த ஆயிக்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் அரசனை பார்த்து சொல்லுகிறார், பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் அல்லவா? பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் அல்லவா? நான் பாவம் செய்தேன், உம்முடைய வார்த்தைகளை மீறினேன். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யக்கூடாது? மீறக்கூடாது. கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். 100% கீழ்ப்படிய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்கிறார். ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கிறான். உங்களை ஆவியானவர் உணர்த்துவாரேயானால் நீங்க என்ன செய்யணும்? அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய வேண்டும். அமலேக்கியரை முற்றிலும் அழிச்சிரு. அவங்க மேல இரக்கம் வைக்காத. சிறு பிள்ளைங்கன்னு பார்க்காத, குழந்தைகள்னு பார்க்காத. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மேல் வைராக்கியமாய் இருக்கிறார். அதை மனதிலே வைத்தார். அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிமறித்ததை மனதிலே வைத்தார். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் ஏற்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். தேவன் என்னை கைவிட்டாரோ, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு விட்டார்களே. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை மனதிலே வைத்திருக்கிறேன்.
ஏற்ற வேலை வரும், உன் சத்துருக்களின் கால்கள் தள்ளாடும். 23வது சங்கீதத்திலே தாவீது அரசன் சொல்கிறார், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவனுடைய பிள்ளையே, சவுலை பார்த்து, பழைய ஏற்பாட்டின் சவுல், அவர்தான் பவுலாய் மாறினார். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சடுதி ஒளியில் சவுலை இயேசு சந்தித்தார். எருசலேமிலே கிறிஸ்தவர்களை கொலை செய்தார். பிரதான ஆசாரியர்களிடத்தில் நிருபங்களை பெற்றுக்கொண்டு இப்பொழுது தமஸ்குவுக்கு போறார் கிறிஸ்தவங்களை கொலை செய்ய. சடுதி ஒளியில் இயேசு அவரை சந்தித்து, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம். சவுல் சொல்றாரு, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? புரஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவர் ஏசப்பாவையா துன்பப்படுத்துறாரு? ஏசப்பா பிள்ளைங்களை துன்பப்படுத்துறாரு. சவுல் இப்பொழுது ஏசப்பாவே சந்திக்கிறார். அப்ப ஏசப்பா சவுலை பார்த்து கேட்கிறாரு, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, ஒரு காரியத்தை நீங்க விளங்கி கொள்ளணும். நீங்க துன்பப்படுறீங்கன்னா நீங்க துன்பப்படல, உங்களோடு ஏசப்பாவும் துன்பப்படுகிறார். உங்களோடு ஏசப்பாவும் துன்பப்படுகிறார். நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அனனியா மூலம் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. அவர் இப்பொழுது சவுல் பவுலாய் மாறிவிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மேல் வைராக்கியமாய் இருக்கிறார். பயப்படாதீங்க. உனக்கு விரோதமாய் ஐயப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். பலிகள் அல்ல, அதை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். உம்முடைய வார்த்தையை மீறினேன். பதவியை இழந்தார். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாய் பென்யமீன் கோத்திரத்தில் இருந்து, என் கோத்திரம் சிறுசு, என் குடும்பம் அதை காட்டிலும் சிறுசன் சவுல் சொல்றார் சாமுவேல்ட்ட. கர்த்தருமை ராஜாவாய் இருக்க தேர்ந்தெடுத்தா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சவுல் அரசன் உணர்வடைந்ததினாலே கர்த்தர் அவருடைய ராஜ்யபாரத்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் செய்யாதபடி கர்த்தர் வாய்ப்பளித்தார். இரண்டாவது விஷயம், சவுல் என்ன செய்தார்? கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார். பெலிஸ்தியரோடு யுத்தம். சாமுவேல் சொல்கிறார், கில்காலிலே எனக்காய் காத்திரு. ஜனங்கள் கலைந்து போவதை கண்டு பயந்து சவுல் அரசன் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன் செய்ய வேண்டிய பலி செலுத்துகிற அந்த அதிகாரத்தை அவர் மீறி அவர் பலி செலுத்தினார். ஆனபடினால் கர்த்தருடைய கோபம் அவர் மேல் மூண்டது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதின் மேல் கர்த்தருடைய கண்கள் பட்டது. இரண்டாவது அரசனாய் யூத கோத்திரத்தை சேர்ந்த தாவீதை அரசனாக கர்த்தர் தெரிந்தெடுத்தார். வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனா அந்த வாய்ப்புக்கு அவர் கீழ்ப்படியல, மதிக்கவே இல்லை. திரும்பியும் தவறு செய்கிறார்.
ஏன் கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியாதா? சவுல் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியாதா? துணிச்சலா செய்றீரு. பலி செலுத்துறது உம்முடைய வேலையா? அது ஆசாரியனுடைய வேலை. அதை எப்படி நீ செய்யலாம்? தேவனுடைய பிள்ளைங்களை, கர்த்தருக்கு பயந்து நடங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுங்க. சங்கீதம் 2:11 தாவீது அரசன் சொல்கிறார், பயத்துடனே கர்த்தரை ஆராதனை செய்து நடுக்கத்துடனே அவர் சமூகத்தில் களி கூறுங்கள். ஒரு பயம் இல்லை. ஆவியானவர் உணர்த்துகிற போதும் கீழ்ப்படுகிறதில்லை. எத்தனை விசை ஆவியானவர் உணர்த்துவார்? ஜென்டில் ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் ஜென்டில்மேன். ஏன் ஒரு விசை உணர்த்துவார், இரண்டாவது விசை உணர்த்துவார், மூணாவது விசை உணர்த்த மாட்டார். உன்னை விற்றுவர். நீ அப்புறம் எப்படியும் ஆண்டவருடைய கர்த்தருடைய கையில தான் சிக்கணும். அவருடைய கையில தான் நீ மாட்டணும். ஆதியாகமத்திலே கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆவி மனுஷனோடு தொடர்ந்து போராடுவதில்லை. கர்த்தருடைய ஆவி மனுஷனோடு தொடர்ந்து போராடுவதில்லை. உற்றுவர். அப்புறம் மூக்கு உடைஞ்சு வருவ. அப்புறம் நீ சபைக்கு தான் வரணும். அப்புறம் நீ ஊழிய காரணத்தை தேடணும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரத்துக்கு கடந்து வரலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன். கர்த்தர் நீதியுள்ளவர். நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். 24 இருந்து 26 வரை வாசிக்கலாம். கல்மலையோடு கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது. அடுத்த வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனை அழைப்பித்து, நான் இந்த முறையும் பாவம் செய்தேன். கர்த்தர் நீதியுள்ளவர். நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறையும் பாவம் செய்தேன். கர்த்தர் நீதி உள்ளவர். நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். மோசே சொன்னா, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்காவிட்டால் கல்மலை தேசம் எங்கும் பெய்யும். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. பார்வோன் கல்மலை எகிப்து தேசம் முழுவதும் பெய்தது. வெளியிலே இருந்த மிருக ஜீவன்கள், மனிதர்கள், ஆடு மாடுகள், புல்வெளிகள், விவசாயம் பார்த்த நிலங்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கி இருந்த கோசேன் நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது.
பார்வோன் சொல்றான், நான் இந்த முறையும் பாவம் செய்தேன். கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். இஸ்ரவேல் புத்திரர் அப்பொழுது பார்வோன் மோசே ஆரோனை அழைப்பித்து, நான் இந்த முறையும் பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்க. கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் நீதி உள்ளவர். பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தரே கடினப்படுத்தினார். எதற்காக? உலகத்தில் குடியிருக்கிற வாழ்கிற எல்லா ஜாதிகளும் தெரிந்து கொள்ளணும், இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன். 10 வாதைகள். 10வது வாதை தலைப்பிள்ளை சங்காரம். மோசேயும் ஆரோனும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை, தேவனுடைய இரத்தத்தை எகிப்திலே வசித்த இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டில் நிலைக்கால்களிலே பூசினார். சங்கார தூதன் கடந்து போகிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு எகிப்தியன் வீட்டிலும் மரண ஓலம் ஒலிக்கிறது. எங்கும் துர்நாற்றம் வீசுகிற செத்த சடலங்கள், தலைப்பிள்ளை எல்லாம் செத்து போச்சு. தேவன் சொன்னார், இதை நீ ஞாபகப்படுத்தும் விதமாக பஸ்கா பண்டிகையை எனக்காய் கொண்டாட வேண்டும். பஸ்கா பண்டிகை என்றால் என்ன? எதற்காய் கொண்டாட சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை? எகிப்திலே தலைப்பிள்ளை சங்காரத்தை உண்டு பண்ணினேன், இஸ்ரவேலையோ நான் பாதுகாத்தேன். இதை அனுசரிக்கும் விதமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எனக்காக பஸ்கா பண்டிகையை நீங்கள் கொண்டாட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிட்டது பார்வோனுக்கு விஷனமாய் இருந்தபடியினாலே அவன் அவர்களை பின்தொடர்ந்தான். பார்வோனுடைய படை பின்தொடர்ந்தது. செங்கடல் இருந்தது. மோசே, நான் என்ன செய்ய? கர்த்தர் சொன்னார், உன்னுடைய கரத்தில் இருக்கிறது என்ற கோல், அதை நீட்டு. என்ன செய்தது? செங்கடல் 2ஆய் பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து அக்கறைப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிட்டது பார்வோனுக்கு விசனமாய் இருந்தபடியினால். அவங்க நம்முடைய வீட்டிலே அடிமைகளாய் இருந்தார்களே. பின்தொடர்ந்த செங்கடலுக்குள் நுழைந்த எல்லாரும் ஒருத்தனாகிலும் மீந்திருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பார்வோனுடைய படைகள் அத்தனையும் அழிந்து போய்விட்டது. சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதத்துக்கு நேராய் கடந்து வரலாம். சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம், அதிலே வாசிக்கலாம். 11வது வசனத்தை வாசிக்கலாம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். இப்ப பாவம் செய்தான் தாவீது. நாத்தான் தீர்க்கதரிசியினால் எச்சரிக்கப்பட்ட போது அவன் பாவத்தை உணர்ந்து 51வது சங்கீதத்தை பாவ அறிக்கையின் சங்கீதமாய் எழுதினான். இப்பொழுது அந்த 51வது சங்கீதத்திலே தாவீதரசன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தன் பாவம் செய்கிற போது ஆவியானவர் அவனை விட்டு வெளியேறுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தின் பிரசன்னத்தை அவனால் ருசி பார்க்க முடியாமல் போய்விடுகிறது. இவனுக்கு ஒரு பயம் தாவீதுக்கு. என்னது? அவருடைய சமூகத்தை விட்டு நம்மளை புறக்கணிச்சிருவாரு, ஆவியானவரை நம்ம விட்டு எடுத்துருவாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றோம் ஆவியானவர். ரோமர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், கிருபையினால், இலவசமாய் கிருபையினாலே
நீதிமான்களாக்கப்பட்டீர்களே. இலவசம். ரட்சிப்பு இலவசம், அபிஷேகம் இலவசம், ஞானஸ்நானம் இலவசம், ஆவியானவருடைய அபிஷேகம் இலவசம், எல்லாம் இலவசம். தேவனுடைய பிள்ளையே, ஆதாம் ஏவாள் சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டார்கள். ஏதேன் சபையை குறிக்கிறது. அதில் 2 விசுவாசிகள் ஆதாம் ஏவாள். குளிச்சு பொருந்தின காலை வேளையிலே தேவன் அவர்களோடு உலாவும்படி உறவாடும்படி கடந்து வருவார். இப்படி அவர் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய சமூகத்திலே ஆதாம் ஏவாள் இல்லை. அவர்கள் ஒளித்து கொண்டிருக்கிறார். ஏன்? அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறியாதிருந்தார்கள். சர்ப்பத்தினுடைய சொல்லுக்கு, வஞ்சக வார்த்தைக்கு ஏவாள் கீழ்ப்படிந்து நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை பறித்தால், புசித்தால், கணவனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். பாவம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்தது. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை மாத்திரம் புசியாதே. எல்லாத்தையும் புசிக்கலாம். தோட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் புசிக்கலாம். எல்லா மரத்தின் கனிகளையும் புசிக்கலாம். ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை மாத்திரம் புசியாதே. அவர்கள் கீழ்ப்படியவில்லை. தேவனுடைய வார்த்தையை மதிக்கவில்லை. ஆகையினால் அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தண்டனை, சமூகத்தை விட்டு தள்ளிட்டாரு. என்ன செஞ்சாரு ஆண்டவர்? சமூகத்தை விட்டு தள்ளிட்டாரு. இன்னைக்கு அநேகருக்கு அவருடைய சமூகம் ரொம்ப சீப்பா தெரியுது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சமூகம் என்பது சாதாரணமான இடம் அல்ல. மாம்சமான திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை இயேசுநாதர் நமக்காய் உண்டு பண்ணி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க முடியாது. அதில் ஆசாரியன் மாத்திரம் பிரவேசிப்பான். பிரதான ஆசாரி ஜனங்கள் சொல்றத கர்த்தரிடத்துல சொல்லுவான், கர்த்தர் சொல்றத ஜனங்கள் இடத்துல சொல்லுவான். மணி கட்டப்பட்டிருக்கும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய காலிலே, அவனுடைய அங்கியிலே மணி கட்டப்பட்டிருக்கும். அந்த சத்தம் ஸ்தலத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒருவேளை அந்த மணியின் சத்தம் கேட்கவில்லை என்றால் அவன் செத்து போய்விட்டான். மகா பரிசுத்த ஸ்தலத்துல சாதாரணமா பிரவேசிக்க முடியாது. பாவத்தோடும் பிரச்சனைகளோடும் மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்க முடியாது. ஆகையினால் இயேசுவானவர் தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கோம். எல்லாரும் 2 கரங்களை பேத்து, எல்லாரும் 2 கரங்களை பேத்தி, ஓரா பாலா ஷபரா பாலா, எல்லாரும் 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் 2 கரங்களை பேத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். இல்ல 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 யாத்ராகமம் 33வது அதிகாரம் 33வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவன் அவரை நோக்கி, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போக எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். 14வது வசனம் 14. அதற்கு கர்த்தர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, உம்முடைய சமூகம் எங்களோடு செல்லாமல் இருந்தால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். 16வது வசனம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது, எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறியப்படும், நீர் எங்களோடு வருவதினால், நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும், நானும் உம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். உம்முடைய சமூகம் வரலனா நாங்க எகிப்திலேயே இருந்துடுறோம். மோசே என்ன ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, கர்த்தரிடத்துல என்ன சொல்லிட்டாரு, உம்முடைய சமூகம் வரலனா நாங்க எகிப்திலேயே இருந்துடுறோம். ஒன்னு தெரிஞ்சுக்கோ, அவருடைய சமூகம் இல்லாம உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவருடைய சமூகம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. உன்னுடைய பிரயாணம், திருமண காரியம், உங்களுடைய பிள்ளைகளின் வேலை வாய்ப்புகள், அவருடைய சமூகம் இருந்தா தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஆரவாரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி ஆரவாரம் பண்ண, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வரலாம். எபேசியர் 4வது அதிகாரம், அதில் 30வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அநேக காரியங்களிலே ஆவியானவரை துக்கப்படுத்துறோம், ஆவியானவரை துக்கப்படுத்துறோம். தேவனுடைய பிள்ளை எச்சரிப்பு வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. புரிந்துகொள், புரிந்துகொள். தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். தாவீதோடு நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன பொழுது அவர் உணர்வடைந்தார். ஆவியானவர் உங்களை உணர்த்துகிற பொழுது நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவர் உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும்
ஆவியானவர் என்ன செய்யறாரு? அவருடைய விருப்பம் இல்லாத இடங்களுக்கு நாம செல்லும் போது அவர் என்ன செய்யறாரு? தடுக்கிறாரு. எல்லாம் பாடலாமா? ஆமே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரே, ஆவியானவரே பரிசு ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே இந்நாளில் எங்களுக்குள்ளே ஆவியானவரே ஆவியானவரே எப்படி நான் ஜெபிக்க வேண்டும்? சத்தமா பாடலாம். எப்படி நான் வேத வசனம் புரிந்து கொண்டு வேத வசனம் புரிந்து கொண்டு ஆவியானவரே ஆவியானவரே ஏசாயாவின் புஸ்தகம் 63வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார், அவர்களோ கலகம் பண்ணி, இஸ்ரவேல் ஜனங்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி, அதனால் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். தேவனுடைய கேர்ஃபுல்லா நல்ல கவனமா கேளு விசுவாசியே, நல்ல கவனமா கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார். அதனால் கர்த்தரே அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். கர்த்தரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன மாறிட்டாரு? சத்ருவா மாறிட்டார். ஏன்? அவர்கள் கலகம் பண்ணி பரிசுத்த ஆவியை என்ன செஞ்சாங்க? விசனப்படுத்தினாங்க. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். 9வது வசனம், முந்தின வசனம்.
அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் கர்த்தர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தார். அடுத்த வசனம், அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். எல்லா நெருக்கத்திலும் அவர் என்ன செய்தார்? நெருக்கப்பட்டார். நீங்க நினைச்சுக்கலாம், நீங்க நெருக்கப்படுகிற போது, உபத்திரப்படுற போது நான் மாத்திரம்தான் உபத்திரப்படுறேன்னு நினைக்க கூடாது. உன்னோடு சேர்ந்து கர்த்தரும் நெருக்கப்படுறார். கர்த்தர் என்ன செய்றார்? நெருக்கப்படுறார். சங்கீதம் 118:5 சங்கீதக்காரன் சொல்றான், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்டாங்க 400 வருஷம். மோசேயை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவனுடைய தலைமைத்துவத்தில் கானான் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார். அவர்களை ஆசீர்வதித்தார். அவங்களோ பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். தேவனே சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் மாத்திரம் நமக்கு சத்ருவா மாறிடவே கூடாது. பரிசுத்த ஆவியை என்ன செய்யாத? துக்கப்படுத்தாத, விசனப்படுத்தாத. ஆவியானவர் உணர்த்துகிற போது அதற்கு கீழ்ப்படி. எபேசியர் 1 அதிகாரத்துக்கு கடந்து வரலாம். எபேசியர் 1 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 13வது வசனம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டு, இயேசுவானவர் சொல்கிறார், வேறொரு தேற்ற வாழ்னை உங்களுக்கு வைத்து போகிறேன், அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நீங்க சொல்லணும், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. தேவனுடைய பிள்ளையை கரங்களை பேத்து, கரங்களை எல்லாம் 2 கரங்களை பேத்தலாம். கர்த்தருடைய பிரசன்ஸுக்கு நேராக பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகள்ல பேச போறோம். ஓ ரிபாலா ஷகர பல தூரா பாலா, ஓ சங்கர பல தூணா ரிபானா ஷகர பல தூரா பாலா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சுக்கிட்டு அபிஷேகத்தில் கையை பிடிச்சு அபிஷேகத்தில் புதிய வார்த்தையை, புதிய பாஷையை கற்றுக் கொடுங்க. புது எண்ணெயின் அபிஷேகம், 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 புது எண்ணெயின் அபிஷேகம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரி பாலா சங்கர பாலா தூரா பாலா. பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். நல்ல அபிஷேகத்தில் 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 அந்நிய பாஷை
அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி, ஓ ரீபானா சங்கானா ரீதுனா பாலா ஷபரபலா, கட்டுகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தில், கட்டுகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தில். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், ஓ ரீபானா துங்கனா ரீபா ஷீகாரா பாலா ஷபரபாலா, ஓ சங்கானா ரீதானா ரீபானா. ஓ glory to God, glory to God, glory to God, glory to God. கர்த்தரை துதிங்க, 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 துதிங்க. ஓ உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு வந்து ஆவிகள் ஓடுகிறது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். பரிசுத்த ஆவியானவரே, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ ரிபானா சங்கானா, ஓ ரதுனா ஷபரபாலா தூராபானா, ஓ ரியாக்கரபாலா ஷபரப. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவர், நல்ல கையை தட்டி ஆவியானவர் மகிமை. Praise the Lord, hallelujah, hallelujah. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Praise the Lord, hallelujah, hallelujah. Oh Jesus, hallelujah. Oh, praise the Lord. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆவியானவரே, 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 thank you for your presence. ஹalleluya. நம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லா தடுத்து ஆமென். விருப்பம் இல்லா ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், வேத வசனம் புரிந்து கொண்டு வேத வசனம் புரிந்து கொண்டு ஆவியானவரே, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஆவியானவரே. அப்படியே உங்களை அனுப்ப நான் விரும்பல, ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். எல்லாரும் விட்டு கொடுத்து ஆராதிங்க. ஒரு அபிஷேகம் உங்களை பிடிக்கும். உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை தேவனுடைய அபிஷேகத்தினாலே நீங்கள் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை என்ற பாடலை பாடுகிற போது அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்புவார். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை, இயேசுவே இரத்தத்தால்
வல்லமை உண்டு. அற்புத வல்லமை
உங்களை கடாட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உன்னோடு பேசி இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Amen. Thank you Jesus. 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 நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம். ஹalleluya. ஓ ஹalleluya. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி அப்பா. இந்த ஆராதனை விலைக்காய் உமக்கு ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டீரப்பா. உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை எடுத்து விடாதிரு. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆவியானவர் நம்மை உணர்த்துகிற போது அதற்கு கீழ்ப்படிவோம். ஆவியானவர் உணர்த்துகிற போது அதற்கு கீழ்ப்படிவோம். ஆவியானவர் தொடர்ந்து போராடுகிறவர் அல்ல. உன்னோடு பேசுகிற போது அதற்கு செவிசாய். ஆவியானவர் முத்திரை குத்தி இருக்கிறார். நம்மே சத்திய பரனாகிய தேற்றரவாளன் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய சத்தம் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. Glory to God. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய மகிமையின் பிரஸ்தாபம் அவர்களோடு தங்கி இருக்கட்டும். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், அவருடைய சமூகம் வழி நடத்தினது. இன்னைக்கு அவங்க சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் கூடி இருக்கிறாங்க. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்புல பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட, விசேஷமாய் உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நிலை பெற்று காப்பதாக. ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் எல்லாரும் இருங்க. ஒரு சில அறிவிப்புகள் இருக்கிறது. அப்படி யாரும் சபையை விட்டு போயிட வேண்டாம்.